அனைவருக்கும் வணக்கம். BCM கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரி, இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, representations were received to consider the request of the Muslim minority community ஓகேவா, முஸ்லீம்ஸில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி கம்யூனிட்டி, சரிங்களா, அதில் டு ட்ரீட் கன்வெர்ட்ஸ் டு இஸ்லாம்ஸ் ஃப்ரம், அவங்க வந்து முஸ்லீமாக மாறி இருக்கணும். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியுமே சொல்கிறாங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சினா சீர்மரபினர், அவங்க ஸ்கெடியூல்டு கேஸ்ட்டு ஆஸ் பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம். ஸோ அவங்க எல்லாரையுமே என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா பேக்வேர்ட் கிளாஸ், அதாவது தாழ்த்தப்பட்ட முஸ்லீம் இனத்தை சார்ந்த சமூகத்தினராக கருத வேண்டும். தன்னுடைய கம்யூனிட்டியை இனத்தை வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க நீங்கள் வந்து பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், டிஎன்சியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், உங்களோட கம்யூனிட்டி வந்து நீங்கள் வந்து இஸ்லாமாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா மாறும்போது உங்களை வந்து என்னவா கன்சிடர் பண்ணோம், பிசிஎம்மாக கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மதம் மாறின மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5% வந்து இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு வெளியிட்டு அரசாணை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கான ஜிஓ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னென்ன கம்யூனிட்டிக்கு மாறி இருந்தால் அன்சர், தேக்கனி முஸ்லீம், டியூட்குலா, லப்பைஸ், மாப்பிலா, ஷேக், சையத். ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் ஹிந்துவாக இருந்து மாறியிருந்தா, ஓகேவா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாறியிருந்தா அவங்களுக்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஓ நம்பர் 31 9/3/2024 அன்று வெளியிடப்பட்டது. அதுக்கான ஜிஓ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ யார் யார் பிசியிலேருந்தோ எம்பிசியிலேருந்தோ டிஎன்சியிலேருந்தோ மாறி முஸ்லீமாக மாறி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பிசிஎம்மாக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி பிசிஎம்மாக கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்கின்றது, இன்க்ளூடிங் ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஓகேவா, அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேயும் இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது பொருந்தும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நன்றி. மேலும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.